தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். சாவடி பண்ணியிருக்காங்க, நல்லா தண்ணியில் தவளில் போய் முளைச்சி கிடக்குது. இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும், இல்லைன்னா எங்கள் குடும்பமே கட்டி குடிக்கவராயிரும். நல்ல வழி காட்டுங்கிற அப்பா பகவானுங்களே. திருச்சியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பனையபுரம், உத்தமர்சீலி கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெல் மூழ்கியது. அதேபோல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்யாததால் நெல் மணிகளை ரோட்டில் கொட்டி தார்பாய் போர்த்தி இரவு பகலாக பாதுகாத்து வருகின்றனர். நெல் மணிகள் முளைக்க துவங்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறுவை சாகுபடி இந்த வருஷம் பண்ணியிருந்தோம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாயிலையும் செலவு பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஆளே இப்போ ஒரு 5 ஏக்கர் வரலையும் நட்டுருக்கேன். இப்போ அந்த இயற்கை சீற்றம், அந்த மழை காரணமாக நம்ம வயல் எல்லாமே தண்ணியில் மூழ்கிருச்சு. நெற்பயிரே சுத்தமாக அறுவடை பண்ணாத அளவுக்கு மூழ்கிருச்சு. ஆனால் இப்போ நாங்கள் தீபாவளியும் கொண்டாடல, ஒன்றும் கொண்டாடல, மிகவும் மன வருத்தத்தில் இருக்கோம். ஆனால் இந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இன்ன வரலையும் ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஒரு அரசியல் பிரமுகர்களும் யாரும் சந்திக்கலை. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, 40,000 ரூபா செலவாயிருக்கு. அரசு இதெல்லாம் பார்வையிட்டு இதே விவசாயிகளை எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றிக்கணும், உரிய நடவடிக்கை எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு நிவாரணம் வழங்கணும்னு ரொம்ப நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரசை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் வரலையுமே இந்த நிலைமையில தான் இருக்குது. எல்லா விவசாயிகளுமே ரொம்ப வேதனையால் தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே பார்க்கல, கண்டுக்கல. ஒரு கிராம அலுவலர்கள் விஏஓ கூட என்ன ஏதுன்னு கேட்கல. அந்த மாதிரி விவசாயிகளோட நிலைமை இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சொல்கிறத தெரிவிக்கிறதுலையே பாருங்கள், நீங்களே பாருங்கள் நம்ம வயலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை தான் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நெற்பயிரெலாம் சாஞ்சதுனால தண்ணியிலே நல்லா முளைச்சிருச்சு, முளை கண்டுருச்சு. இனிமேல் அதை மீட்டு எடுக்கவும் முடியாது. அது நஷ்டம் தான். ஒரு முழுசும் டோட்டல் லாஸ் தான் இப்போ ஆயிருக்கு எங்களுக்கு. இப்போ இடையில பெஞ்சிருந்த ஒரு 2-3 நாள் மழையிலேயே இந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் திருச்சி மாவட்டம், ஸ்ரீரங்கம் வட்டம், உத்தமர்சீலி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே உத்தமர்சீலி கிராமத்துக்கு உட்பட்டது பனையாபுரத்தில் டிஎன்சி நடந்துக்கிட்டு இருக்குது. டிஎன்சியில் ஆல்ரெடி நாங்கள் நெல் அறுத்து போட்டு 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகி தீபாவளி துக்க தீபாவளி மாதிரி ஆயிடுச்சு. மழையும் எங்களுக்கு தகுந்த மாதிரி இயற்கையும் சீரடிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல் பிடிக்கிறவங்க சரியாக பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு மூட்டையாக பிடிச்சி வச்சா தான் கணக்கு, நீங்கள் நெல் கடந்தால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வேதனையாக இருக்குது. அதைப்படி பார்த்தீங்கன்னா தீபாவளியே இந்த வருஷம் கொண்டாடலை. என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க எல்லாம் நான் ஒரு 5 ஏக்கர், எங்கள் அண்ணன் ஒரு 4 ஏக்கர், எல்லாமே எங்கள் குடும்பத்திலே இத்தனை 10 ஏக்கர் போட்டு ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் தாலி பாசி அடவு எல்லாத்தையும் போட்டு நகை கூட எல்லாமே அடவு வச்சு தான் வச்ச நகையை திருப்ப முடியாத நிலமையில கூட இருக்கும். ஆனால் அதெல்லாம் கூட மீண்டு விவசாயம் பண்ணி ஏதோ நம்ம வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நெல்லில் நனைஞ்சு முளைக்கிது வேறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. டிஎன்சி பிசி அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அளவை கூட கரெக்டாக பிடிச்சிருவாங்க ஒரு வாரத்தில். இந்த தடவை ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இதை வச்சு தான் அடுத்தவங்களுக்கு கூலி கொடுக்க முடில, எதுவுமே பண்ண முடியல. கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டே என்ன சட்டசபையில் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பிடிக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமையோடு நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் நெல் அறுத்து கொட்டி 10 நாள் ஆகுது.
என்ன பண்ணுறதுனே தெரில. நெல் எடுத்தவங்க ஒரு சைடு கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க, எங்களுக்கு வண்டி வாடகை கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு. நெல் வேலை செஞ்சவங்க காசு கொடுக்கணும். இந்த வருஷம் தீபாவளிக்கு துணி கூட எடுக்கல. அந்த அளவுக்கு மன உடைச்சல வேதனை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் நெல் முளைக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வேதனை. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு மாதத்துக்கு வந்து 20,000 30,000 சம்பளம் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த விவசாயத்தில் ஒரு ஏக்கர் நட்டாவே 30,000 செலவு பண்ணி 40,000 கிடைக்கும். அப்போ 6 மாதம் அதுக்கு உழைக்கணும். ஒரு மாதத்துக்கு 2,000 தான் கிடைக்கும். அப்படி இருந்தும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் வர வர அழியக்கூடாது, அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னு பார்க்குறோம். இப்படியே இருந்தால் கவர்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் டிஎன்சி இருக்கவும் தான் இந்த மழை காலத்துலேயும் நடுறோம். இப்படி பண்ணால் நாங்கள் என்ன வேதனைக்கு உண்டாகிறதுனே தெரியல. நான் அறுவடை பண்ணி 10 நாள் ஆச்சு. இன்னும் நெல் வந்து இன்னும் கொள்முதல் எடுக்கலை. மழையில் ரொம்ப நஷ்டப்பட்டுருக்கோம். எங்களுக்கு இது கூடிய சீக்கிரம் அரசு இது பண்ணி எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விவசாயத்துக்கு எங்களுக்கு இது நெல் கொள்முதல் பண்ணால் தான் நாங்கள் மறு விவசாயம் பண்ண முடியும். இதனால் பாதிப்பு எங்களுக்கு ரொம்ப மழை உளைச்சலாக இருக்குது. 10 நாள் இங்கே இருக்கிறோம், மழை கிடக்கு. இரவு நேரங்களில் பாதுகாப்பு நைட்டில் வந்து படுத்துருப்போம். மழையினால் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணி கொடுங்க. நடுவில் சென்ட்ரு இருக்குது. அந்த சென்ட்ரு நம்பி தான் நாங்கள் குறுவை விவசாயம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வாழ்வாதாரம் அடுத்த நடவடிக்கை விவசாயம் நெல் போடுறதுக்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களால் முடியும். போட்டிருந்தது நெல்லே வந்து இன்னும் எடுக்காமல் இருக்குது. இன்னும் 5 நாளாக கிடக்குது. இன்னும் இந்த வந்து எடுக்கிறதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்கலை. இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த நாங்கள் சம்பா நடவடிக்கை எடுக்கப்படுவோம். தீவாடை எங்களுக்கு சுத்தமாக தீபாவளின்னா என்னானே தெரியாமல் போயிட்டோம். நாங்கள் இந்த இதுக்கு கார் நட்டு இன்னும் இதோட வயலில் முழுவி கிடக்குது. கார் நெல்லெல்லாம் பனையாபுரம் கிராமமே ரொம்ப இதாக இருக்குது.